இப்போது நம்முடைய இணைப்பில் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அப்பா சார், நீங்கள் நீண்ட நெடிய சட்டப்பேரவையினுடைய மாண்பை அறிந்தவர்கள், அதனுடைய நிகழ்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறவர்கள். இன்றைக்கு அதிமுக சார்பாக சட்டமன்ற குழு தலைவராக இரு தரப்பினர், குறிப்பாக இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணியை முன்னிறுத்தி 2 குழுக்கள் சட்டசபைக்கு செல்கிறார்கள். இது எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? ஹலோ, அப்போ சார் நீங்க தொடர்ந்து வேலையில தான் இருக்கீங்க. அதிமுகவுடைய சட்டமன்ற குழு கேக்குதுங்களா சார்? கட் பண்ணி வாரீங்களா? அப்போ சார் வணக்கம். அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக இபிஎஸ்ஐ நியமிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், எஸ்பி வேலுமணியை நியமிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் சபாநாயகரை நாடி இருக்கிறார்கள். இந்த விவாதத்தை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது சார்? அதாவது, ஹலோ கேக்கா? கேக்குது. தொடர்ந்து பதிவு பண்ணுங்க சார். அதாவது, ஹலோ கேக்குது. தொடர்ந்து பதிவு பண்ணுங்க சார். கேக்குது, நீங்க பேசுறது நல்லா கேக்குது. அதாவது அப்போ சார் நீங்க பேசுறது நல்லா. ஏடிஎம்கேனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவங்கதான் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டியில இருக்கிறவங்க ஏதாவது தவறு நாட்டு பார்ட்டிக்கு விரோதமா பேரக்கூடாது அப்படிங்கிறதுதான் நம்ம 10th ஷெட்யூல்ல நம்ம கட்சி தாவல் தடை சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. அதனால அவர்கிட்ட 17 பேர் இருந்தாலும் ஆஸ் ஆன் டேட்ல பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுக்கு தான் கட்டுப்படணும். சட்டப்படி 10th ஷெட்யூல்ல சொல்றதை பார்த்தா அதான் சொல்லலாம். இதேதான் மகாராஷ்டிராவில் நம்ம ஷிண்டே உத்தவ் தாக்கரே வழக்கிலையும் அதே ஜட்ஜ்மெண்ட் தான் சொன்னாங்க. 34 பேர் ஷிண்டேட்ட இருந்தாங்க, 20 பேர் தான் உத்தவ் தாக்கரேட்ட இருந்தாங்க. ஆனா கோர்ட்டு சொல்லும் போது கட்சி யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தான். ஆனா அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அவங்க ஏற்கனவே அசம்பிளிக்கு தலைவர் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இது 2 பேரும் கொடுத்துருக்காங்க. எதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா பண்ணலையாங்கிறது தெரியல. அது ஸ்பீக்கருடைய கையிலையும் இருக்கு. சார், இந்த விவகாரத்துல 2/3 மெஜாரிட்டி அப்படின்ற அடிப்படையில எஸ்பி வேலுமணி தரப்பையோ அல்லது ஏபிஎஸ் தரப்பையோ ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? ஏனென்றால் இன்னைக்கு 47 எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பா இருக்கிறாங்க, ஏபிஎஸ் சார்பா 23 பேர் இருக்கிறாங்க, எஸ்பி வேலுமணி சார்பாக 24 பேர் இருக்கிறாங்க. 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு பாக்குறப்ப 32 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. அந்த அடிப்படையில் கூட சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருங்கிணைத்தால் அது எஸ்பி வேலுமணிக்கு சாதகமா மாறுமா? 2/3 மெஜாரிட்டி வந்துட்டாக்கி ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு ஒரு குழுவா வந்துக்கிடலாம். அவங்க தனியாட்டு ஒரு கட்சியில சேரலாம், இல்லைன்னா சேராம போலாம், இல்லைன்னா தனியா இயங்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். 2/3 மெஜாரிட்டி இருந்துனாக்கி அதுவும் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னாக்கி அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவர் தான் இன்னைக்கு கட்சியுடைய தலைமையில இருக்கிறது, அவர் தான் இருக்கிறாரு. அதனால அவரு இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல எகென்ஸ்டா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை மீறி ஆதரவா ஓட்டு போட்டாக்கி அது எகென்ஸ்ட் அந்த நம்ம கட்சி தாவல் தடை சட்டம் தான். அதுல ஃப்ளோர் டெஸ்ட்ல என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது ஸ்பீக்கர் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கலையா, அது பிறகு கோர்ட்ல போய் விவகாரம் ஆகி என்ன வருமோ பல பிரச்சனைகளை தான் அப்படியே கிரியேட் பண்ணிட்டு போகும். அப்போ இந்த விவகாரத்துல எஸ்பி வேலுமணி தரப்பில் என்ன ரிபல் பண்ணாலும் கூட அது அதிமுகவுடைய செயலாளராக இபிஎஸ் இருக்கக்கூடிய முடிவோட அடிப்படையில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? கட்சி இன்னைக்கு இபிஎஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவர் தான் கட்சியினுடைய தலைமை. அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் போறாரா 2 பேர் போறாராங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க எத்தனை பேர் போறாங்க என்னங்கிறதெல்லாம் இது இல்ல, கட்சி அவர்கிட்ட தானே இருக்கு. ஆமா, அப்படின்னா சபாநாயகர் இந்த விஷயத்துல முடிவெடுக்க முடியாத வாய்ப்பு இருக்குல்ல? ஏன்னா இது ஏக்நாத் ஷிண்டே விவகாரத்திலும் சிவசேனாவுடைய அந்த கட்சி விவகாரத்திலும் கூட சபாநாயகர் சில முடிவுகள் எடுத்தார் இல்லையா? அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை
தமிழ்நாட்டினுடைய தற்போதைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் எடுத்தாருன்னா வாய்ப்பு இருக்கு அதுக்கு. இல்ல, சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க பழைய தனபால் அவங்க சபாநாயகரா இருக்கும்போது ஓபிஎஸோட சேர்ந்து 11 பேர் ஃப்ளோர் டெஸ்ட்ல எகென்ஸ்டா ஓட்டு போட்டாங்க. ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்கல. ஹலோ, பதிவு பண்ணுங்க சார், கேக்குது. அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்க ஒரு ஸ்பீக்கர் நடவடிக்கை எடுக்காம இருந்துட்டாங்க. அப்போ எந்த முடிவும் சபாநாயகருக்கும் அங்க ஒரு ரோல் இருக்குல்ல, அசம்பிளி உள்ளுக்கலாம் போது. ஆமா ஆமா, அசம்பிளிக்குல அவங்களுக்கு ஒரு பதிவு பண்ணுங்க. அப்படியே சட்டப்படி யாருக்கு தான் கட்சி? பொதுச் செயலாளர் தான் பி ஃபார்ம் கொடுத்தாரு, அவர் தான் கொடுத்தாரு, அவருக்கு தான் கட்சி. அவரு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அந்த சிம்பலுக்கு ஒரு சிம்பல்ல ஜெயிச்சு அந்த சிம்பலுக்கு எகென்ஸ்டா ஓட்டு போட்டாக்கி அது கட்சி தாவல் தடை சட்டம் வரும். அதுல ஒருவேளை கட்சி தாவல் தடை சட்டம் வந்துச்சுன்னா இயல்பாக அவங்களுடைய எம்எல்ஏ போஸ்ட் எழுந்துருவாங்க. ஆமா, சட்டப்படி நியாயப்படி ரூல் படி மரபுபடி எல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஓகே. இல்ல 2/3 மெஜாரிட்டியா வந்தாக்கி அவங்க ஒரு குழுவாட்டு பிரிஞ்சு தனியா போகலாம். இல்ல 2/3 கம்மியா ஒரு ஆதரவு கொடுத்தா அது அவங்களுக்கு எகென்ஸ்ட் கட்சி தாவல் தடை சட்டம் தான். ஒருவேளை சபாநாயகர் அதிமுகவுடைய தரப்பாக நாங்க இவங்களதான் பார்க்கிறோம், அவங்ககிட்ட தான் பெரும்பான்மை இருக்குது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாருன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்குதா? இல்ல, அது நீங்க எந்த கட்சின்னு சொல்ற முடிவு சபாநாயகருக்கு கிடையாது. இங்க நன்றி சார். கட்சி தலைமை எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க கிடையாது. இவரு வேலுமணி தான் கட்சி தலைமைன்னு சொல்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு கிடையாது, ஸ்பீக்கருக்கு கிடையாது. ஹலோ, ஆனா ஒருவேளை அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அப்படி சொல்லி நாங்க தான் கட்சி, எங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் கட்சி தலைமை இருக்குது, அதனால எங்களுடைய கோரிக்கையான இந்த நபரை தான் நீங்க அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஏற்றுக்கணும்னு சபாநாயகருக்கு சொன்னா அவர் அந்த கோரிக்கையை ஏற்கலாமா சார்? அதாவது மெஜாரிட்டி பீப்புள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் கட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. கட்சி கிளைக்கழக செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கட்சி எங்கேயோலாம் இருக்கு. எம்எல்ஏ வேற, கட்சி வேற. நன்றி சார். இணைப்பில் ஒரு நீண்ட விளக்கம் அளித்தீர்கள். இணைப்பில் வந்ததற்கு நன்றி சார். அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக யார் அடுத்து தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற ஒரு குழப்பமானது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு தரப்பினர், குறிப்பாக ஓஎஸ் மணியன், தலவாய் சுந்தரம், அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஒரு தரப்பினர் இபிஎஸ் தான் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரிடம் அளித்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் கூட ஒரு தரப்பினர் மாற்று விஷயமாக எஸ்.பி. வேலுமணியை அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அளித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் யார் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்கிற கேள்வியானது எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் பார்க்கின்ற போது தற்போதைய சூழல் வரை அதிமுக என்பது அதனுடைய பொதுச் செயலாளருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதிமுகவில் இருந்து யார் சட்டமன்றத்தினுடைய அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தான் முன்வைக்க வேண்டும். அதற்கான அதிகாரம் என்பது அவர்களுக்கு தான் இருக்கிறது. கட்சி என்பது ஒரு எம்எல்ஏக்களினுடைய அடிப்படையில் இருப்பது கிடையாது. அது தொண்டர்களுடைய அடிப்படையிலும், அதனுடைய பொதுச் செயலாளருடைய அடிப்படையும், அதனுடைய நிர்வாகிகளுடைய அடிப்படையில் தான் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தற்போதைய கட்சி கட்டமைப்பு, குறிப்பாக அதிமுகவுடைய கட்சி கட்டமைப்பு என்பது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வசம் இருப்பதனால் பழனிசாமி யாரை முதன்மையாக முன்னிறுத்துகிறாரோ அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக அவர்கள் இருப்பார் என்கிற ஒரு கருத்தை முன்னாள் சபாநாயகர் அப்பா ஒரு விளக்கமாகவே சொல்லி இருக்கின்றார். மோகன்.
விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மரியதி.